ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவது குறித்து எனக்கு கவலை இல்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நடந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை உடன்பாட்டை எட்ட தவறிய நிலையில் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவது குறித்து எனக்கு கவலை இல்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் உள்ள ஜெயின் பேஸ் ஆண்ட்ரூஸில் செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வருகிறார்களா இல்லையா என்பது குறித்து எனக்கு கவலை இல்லை. அவர்கள் திரும்ப வரவில்லை என்றாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். நாகரீகம் அழியும் என்ற எனது கருத்துதான் ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்தது. ஆனால் அவர்கள் அதை மறந்துவிட்டு பேச்சுவார்த்தையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இருப்பினும் அவர்கள் திரும்பி வந்து நாம் விரும்பும் அனைத்தையும் நமக்கு தருவார்கள் என நான் கணிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் கடந்த சனிக்கிழமையன்று அமெரிக்கா ஈரான் இடையான அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் அமெரிக்க துணை அதிபர் ஜி.டி. வான்ஸ், ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுமார் 21 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைய அமெரிக்கா தான் காரணம் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மேற்காசியாவில் போர் பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் போர்க்கப்பல்கள் நுழைய முயற்சித்தால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் இஸ்லாமிய புரட்சிப் படை தெரிவித்துள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது.